Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கருவாடு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம கொடுவா கருவாடு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரியுது. இப்போ நான் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஃப்ளேவராக இருக்கும், அதுக்காக தான் நம்ம இது சேர்த்துக்கிறோம். இப்போ 150 கிராம் கொடுவா கருவாடை நல்லா நான் சுடுதண்ணியில் ஊற வச்சு 4 தடவை கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வேக விடலாம். பக்கம் வந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டேன். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இந்த டைம்ல ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அதை இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். அந்த கருவாடோட ஃப்ளேவர் ஃபுல்லா அந்த வெங்காயத்துல இறங்கும். நல்லா டேஸ்டா இருக்கும், வாசனையே நல்லா இருக்கும். அந்த மாதிரி நல்லா இறங்கட்டும். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்க போறேன். நம்ம கருவாடுலே உப்பு அதிகமா இருக்கும், அதனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாவே உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போறேன். நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் வேற போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு அதை வேக விடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நான் கருவேப்பிலை மேலே தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கருவாடை சுடுதண்ணியில் ஊற வச்சனால ரொம்பவே சாஃப்டா இருக்கும் கருவாடு. இது சாம்பார் ரசத்துக்கெல்லாம் பெஸ்ட் சைட் டிஷ்ஷா இருக்கும். வெறும் சாப்பாடோட கூட இதை பிணைஞ்சு சாப்பிடலாம். மற்ற வீடியோஸோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம அதை போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.